பிரைஸ் பி டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல பங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாய் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து நம்ம கவனித்துக் கொண்டு வருகிறோம். அதில் ஆபேல், பிறகு ஏனோக்கு, நோவா அவர்கள் நம்ம கவனித்திருக்கிறோம். ஆபேலை குறித்து கவனிக்கும்போது காணிக்கை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டி அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏனோக்கு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து அந்த விசுவாசத்தை அவர் மேன்மை பாராட்டுகிறார். நோவா காணாதவைகளை குறித்து, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தானும் தன்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதை குறித்து ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கே கனப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் ஆபிரகாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாய் 16வது வசனம் வரைக்கும் நம்ம ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த ஆபிரகாம் என்பவர் யார் என்பதை நம்ம பார்ப்போமேனா, நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா குடும்பம் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். இல்லை, சேம், காம், யாப்பேத் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைகள், நோவாவினுடைய 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுடைய அந்த வம்சத்தில் சேம் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். சேம் என்கிற வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நோவாவினுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்வதிலிருந்து அவர்கள் விடுதலை, அதாவது அவர்கள் வேறுபட்டு வேற தேவர்களை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேறு தேவர்களை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த ஆபிரகாம் வேற தேவர்களை சேவிக்கிற ஒரு அனுபவத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா விக்கிரக ஆராதனையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவரை கொண்டு வந்ததுதான் இங்க கிருபை. இன்னும் சொல்ல போனா தேவன் அவரை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வரும்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்படி லூக்கா என்பவருக்கு அதை வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினவர். ஆனால் ஆவியானவர் அவருக்கு வெளிப்பாட்டை குறித்து நம்ம பார்ப்போமே. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்ப்போமேனால், அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இது ஸ்தேவான் பண்ணுகிற பிரசங்கம். இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி, ஏன்னா நம்ம யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது என்னன்னா, ஒரு வேற தேவர்களை, விக்கிரங்களை சேவித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி அங்கிருந்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடியில பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போமே, என்னால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார் என்றால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை அனுப்புகிறவரும் அவர்தான், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவரும் அவர்தான். போ என்று சொல்லுகிறார், நம்மை அனுப்புகிறார். நம்மை அனுப்பிட்டு
எதிர்முனையில் இருந்து நம்மை வரவேற்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ எந்த விதமான கலக்கங்களோ பயங்களோ எந்த ஒரு காரியத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய தேவன் தான் ஆரம்பிக்கிறார், நம்முடைய தேவன் தான் முடிக்க போகிறார். அப்ப விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்க பண்ணுகிறவரும் அவர்தான். இதன் இடையில நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடையில நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய நிறைய சோதனைகள், நிறைய நெருக்கங்கள் இவையெல்லாம் வரும்பொழுது மிக முக்கியமானது எது நமக்கு என்று நம்ம பார்ப்போம். ஏனால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அப்படி கடந்து போகும்போது ஆபிரகாமுக்கு நிறைய விசுவாச சோதனைகள் வருகிறது. அந்த ஒரு மகனுக்காக வாக்கு தத்துவம், ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு அவர் காத்திருக்கிறார். பிறகு நம்ம பார்ப்போம், எந்த 25 ஆண்டுகளுக்கு காத்திருந்து அதுக்கப்புறம் மகன் பிறந்து, ஈசாக்கு பிறந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே விசுவாசம் ஆபிரகாமுக்கு சோதிக்கப்படுகிறது. அப்போ ஆரம்பித்த ஆண்டவர் முடிவு வரையும் நடத்துவார், முடிவு வரையும் நம்மை தாங்குவார் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? ஆபிரகாமை நடத்தினவர், ஆபிரகாமை அழைத்தவர், நடத்தின அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். இப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? எபிரேயர்களின் நிருபத்துல என்ன விசுவாசம் விசேஷமாய் ஆபிரகாமுக்குள்ள காணப்பட்டது என்று நம்ம பார்ப்போமேனா, திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அழைத்தார், நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று சொன்னார். கவனிக்கணும், போ என்று சொன்னவர் ஆபிரகாம் ஆயத்தமாகிவிட்டார். அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு போகிறார். என்ன விசுவாசத்தோடு கூட தேவன் சொன்ன இடத்துக்கு அவர் என்ன எண்ணத்தோடு கூட, என்ன சிந்தையோடு கூட அவர் கடந்து போகிறார் என்றால், அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. போய் என்று சொன்னவர் நிச்சயமாய் அங்கே இருந்து என்னை ரிசீவ் பண்ணுவார், அங்கிருந்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏறக்குறைய ஆபிரகாம் அவருக்கு அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போமேனா, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. ஆனாலும் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பக்கம் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது, பிள்ளையை பெற்றெடுக்க தகுதி இழந்து போய்விடுகிறான். இன்னொரு பக்கம் சாராளுடைய கற்பம், பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதான தகுதியை அந்த தாயாரும் இழந்து போகிறார்கள். ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்றால், சரீரத்தின்படி அவர்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள், சரீரத்தின்படி அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், சரீரத்தின்படி அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எதை நம்பினார்கள் என்று நம்ம பார்ப்போமேனால், ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த வசனத்தின் மேல இருக்கிற அந்த வைராக்கியம் தான் இன்றைக்கு அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளையை பெற்றெடுக்க ஏதுவாய் இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாமுக்குள்ளேயும் சாராளுக்குள்ளேயும் இருந்த அந்த விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு பக்கம் இருக்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதிலேயே நம்ம பார்ப்போமேனா, பிள்ளையை ஆண்டவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளையை கொடுத்தார். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்ன, இந்த ஆபிரகாமுடைய காரியத்தை நம்ம பார்ப்போமேனா, 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் தான் மிக ஆச்சரியமான காரியம். என்னவென்றால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களில் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் கட்டி உண்டாக்கின நகரம். இப்போ நமக்கு வேதம் இருக்கிறது, போதிக்கப்படுகிறது, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் எங்க இருக்குது என்பது நம்ம படிக்கிறோம், ஆவியார் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த அனுபவம் இல்லை.
அப்ப ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்ததுன்னா, வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம், வெறும் பிள்ளைகளை பெற்றெடுப்பது மாத்திரம் அவர் விசுவாசிக்கவில்லை. மாறாக தேவன் கட்டி உண்டாக்கின நகரம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர் விசுவாசித்தார். இப்ப இன்றைக்கு நமக்கு பரலோகத்தை குறித்து அதிகமாய் போதிக்கப்படுகிறது. பரலோகத்தை குறித்து அதிகமாய் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பல தேவ செய்திகளை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம் என்னன்னா, ஏன் அவர் கல்லுகளினால வீடுகளை கட்டி கொள்ளவில்லை, ஏன் நிரந்தரமாய் ஒரு வீட்டை கட்டி அங்கே அவர் இல்லைன்னா, அவர் அறிவித்தார் நமக்கு. அவர் முன்மாதிரியாய் வாழ்ந்தார். என்னையா முன்மாதிரியாய் வாழ்ந்தார் என்றால், நமக்கு நிலையான நகரம் இங்க இல்லை, நாம் குடி போக வேண்டியது இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட இடத்துக்கு குடி போக வேண்டும்? தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் கட்டி உண்டாக்கின நகரம் எது? அப்ப பரலோகம் உண்டு என்பதை அதுல பாருங்களேன், ரொம்ப அழகாய் அதே 11ஆம் அதிகாரத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று நம்ம பார்ப்போமே. என்னால் அப்போ என்ன விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, 13-14 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறார்கள், சுய தேசத்தின் ஆடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்ப சுய தேசம் என்பது சொந்த தேசம். அப்ப ஆபிரகாம் அவர் இருந்ததான இடத்தை, அவர் இருந்ததான வாழ்ந்ததான அந்த பகுதியை ஒரு சொந்த தேசமாக அவர் என்ன பண்ணலன்னா கன்சிடர் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படி நம்ம பார்ப்போமே. ஏன்னா நிச்சயமாய் இந்த பூமியை விட்டு ஒரு நாள் நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்ப நிலையானது நமக்கு இங்க இல்லை அப்படி என்பதை நினைத்து அவர் சொல்றாரு, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரம் எனக்கு அங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு உண்டாக வேண்டும். தேவ பிள்ளையே, ஆபிரகாமுக்குள்ள இருந்து என்ன இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், வெறும் வாக்குத்தத்தம், பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் அல்ல, மாறாக மறுமையை குறித்த ஒரு பெரிய விசுவாசம் ஆபிரகாம் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என்ன மறுமையை குறித்து? அப்ப சுய தேசம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப இது என்ன தேசம்? இது நமக்கு ஒரு வாடகை தேசம்தான். இன்னும் சொல்ல போனா பரதேசிய சஞ்சரிக்கிற ஒரு தேசம் இது. நம் பரதேசிய இருக்கிற நாட்கள். பரதேசி என்றால் அவனுக்கு இந்த பூமியில யாது ஒரு சொத்தோ, யாது ஒரு பங்கோ, யாது ஒரு நிலையான வீடோ இல்லை. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, நான் பரதேசியா சஞ்சரித்தேன், உண்மைதான், பரதேசியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஆனாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், எப்படி ஆகிலும் கர்த்தருடைய வருகையில ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் சுய தேசத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள காணப்படட்டும். கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படுவதற்கு, அல்லது ஆபிரகாமை போல நமக்கு ஒரு விசுவாசம் மிக அவசியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், தேவன் கட்டி உண்டாக்கின நகரம். அப்ப நாம கூட ஒரு நாள் இந்த பூமி விட்டு கடந்து போகிறோம். பவுல் சொல்லுகிறார், இது பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்பதை பவுல் அறிக்கை செய்து ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் கூட ஆபிரகாமை போல சுயதேசத்தை நாடி போவதற்கு ஆயத்தமாகவும். எப்படி இது உண்டாகும்? விசுவாசத்தினாலே. எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தாரோ நாமும் விசுவாசித்து சுய தேசத்துக்கு நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உங்களை என்னை கர்த்தர் கனப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you all.